கிருஷ்ணரின் நண்பர் சுதாமா ரொம்ப ஏழையா இருந்தாரு. அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா தினமும் சாப்பிட கூட போதுமான அளவு உணவு இல்லாம அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சுதாமாவின் மனைவி சுசீலை ஒரு நாள் அவர் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும், என்னங்க, நம்ம பசங்களுக்கு சாப்பிட கூட போதுமான அளவு உணவு இல்லைங்க. துவாரகாவின் மன்னர் கிருஷ்ணர் உங்க நண்பர் தானே, நீங்க ஒரே ஒரு தடவை அவரை போய் பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சுதாமா, கிருஷ்ணர் என் குழந்தை பருவத்துல நண்பரானவர்மா. இவ்ளோ வருஷம் கழிச்சு அவர்கிட்ட உதவி எல்லாம் கேட்கறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தோணுது அப்படின்னு சொன்னாரு. உடனே சுசீலை, நீங்க அவர்கிட்ட உதவி எல்லாம் கேட்க வேணாம், நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. சுதாமா கொஞ்சம் தயங்கி நின்னாரு. உடனே சுசீலை, அவருக்கு என்ன எடுத்துட்டு போறதுன்னு தானே யோசிக்கிறீங்க, இதோ ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு கைப்பிடி அவலை வாங்கிட்டு வந்து அதை ஒரு கந்த துணியில முடிஞ்சு அவர்கிட்ட கொடுத்தாங்க. சுதாமாவும் அதை வாங்கிக்கிட்டு துவாரகாவுக்கு புறப்பட்டாரு. ஒரு நாள் முழுக்க கரடு முரடான பாதையில பயணம் பண்ணி துவாரகாவில் உள்ள கிருஷ்ணரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் உடையையும் கோலத்தையும் பார்த்த காவலாளிகள் அவரை உள்ள விடவே இல்லை. அரண்மனையின் முதல் மாடியிலிருந்து அவரை பார்த்த கிருஷ்ணர் கீழே வந்து, வா சுதாமா, எப்படி இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை உள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ளே போனதும் கரடு முரடான பாதையில வந்த சுதாமாவின் கால்கள் புண்ணானதை கிருஷ்ணர் பார்த்தாரு. கிருஷ்ணரே அவர் பாதங்களை நல்லா சுத்தமா கழுவி விட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வாழை இலையில விருந்து வச்சாரு. சுதாமா வயிறார சந்தோஷமா சாப்பிட்டாரு. 2 பேரும் அவங்க பள்ளி பருவத்துல நடந்த சம்பவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கிருஷ்ணர் சுதாமாவை பார்த்து, நீ எனக்காக நிச்சயமா ஏதாவது கொண்டு வந்திருப்பியே அப்படின்னு கேட்டாரு. கந்த துணியில இருக்கிற அவலை கொடுத்தா கிருஷ்ணர் என்ன நினைப்பாரோன்னு சுதாமா தயங்கி நின்னாரு. கிருஷ்ணரே அவர் கம்புல கட்டி இருந்த அவல் மூட்டைய பார்த்துட்டாரு. உடனே அதை கையில எடுத்து திறந்து பார்த்துட்டு, அட, எனக்கு பிடிச்ச அவல் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டாரு. அவர் அடுத்த வாய் சாப்பிட போகும்போதே ருக்மணி அங்க வந்து, என்னங்க, நீங்க ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே சுதாமாவின் குடும்பம் 7 தலைமுறைக்கும் செல்வ செழிப்பா மாறி இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அடுத்த கைப்பிடி அவளையும் சாப்பிட்டாரு. சுதாமா அங்கிருந்து பிரியா விடை பெற்று வீடு திரும்பினாரு. அவர் வீட்டு பக்கத்துல வந்ததும் அவர் கண்ணை அவராலேயே நம்ப முடியல. அவர் வீடு மாளிகையா மாறி இருந்தது. அவர் மனைவி மக்கள் எல்லாரும் புது ஆடை உடுத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. சுதாமா கிருஷ்ணரின் நட்பை நினைத்து பூரித்து போனாரு. நாம் வணங்கும் பரமாத்மாவின் மகிமையை இந்த பதிவை வச்சு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம்.